முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலம். ராஜகோபுரத்தில் உள்ள 7 கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டதும் அரோகரா முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபாடு. திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க மதுரையிலிருந்து சொக்கநாதருடன் புறப்பட்டு வந்த மீனாட்சி அம்மன் வழி நெடுக்கிலும் கூடி நின்று தரிசனம் செய்து வழிபட்ட பக்தர்கள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்றும் நாளையும் சிறப்பு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து. பக்தர்கள் பொது தரிசனத்திலேயே அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் ரயில் சேவை பாதிப்பு. டீசல் டேங்கர் ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ சுமார் 10 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் முழுவதுமாக அணைப்பு. தீ விபத்தில் சேதமடைந்த மின்கம்பிகள் மற்றும் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி தீவிரம். டீசல் ரயில் விபத்திற்குள்ளான பகுதியில் ஒரு வழித்தடத்தில் தண்டவாளம் மின்கம்பிகள் சீரமைக்கப்பட்டதால் ரயில் சேவைகள் தொடக்கம். திருவனந்தபுரம், மங்களூரு, ஆலப்புழா உள்ளிட்ட விரைவு ரயில்கள் மெதுவாக கடந்து சென்றன. சென்னை இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து பெங்களூருவுக்கு வேகன் மூலம் எடுத்து செல்லப்பட்ட எரிபொருள் தீப்பற்றி விபத்து. 3 வேகன் தண்டவாளத்திலிருந்து விலகியதில் எரிபொருள் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம். திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்தில் 18 டேங்கர்களில் இருந்த 900 டன் கச்சா எண்ணெய் எரிந்து சேதமடைந்ததாக தகவல். விபத்து நடந்த வழித்தடத்தில் ரயில் சேவை படிப்படியாக தொடங்கும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். திருவள்ளூர் ரயில் தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நேரில் ஆய்வு. முழுமையான விசாரணை தேவைப்படுவதால் ரயில்வே ADGP தலைமையில் 3 தனிப்படைகள் அமைப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் BE, BTech பொறியியல் படிப்புகளுக்கு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. மாணவர்கள் தங்களுக்கு தேவையான கல்லூரிகளை இணையதளம் வாயிலாக தேர்வு செய்யலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ். கல்லூரியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி 45 நாட்களுக்குள் சரி செய்ய நிபந்தனை. தமிழகம் முழுவதும் 40 DSPக்கள் பணியிட மாற்றம். துணை கண்காணிப்பாளர்கள், உதவி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து DGP சங்கர் ஜிவால் உத்தரவு. இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மருத்துவர் தின விழாவில் தமிழக சுகாதாரத்துறைக்கு ஆளுநர் RN ரவி புகழாரம். தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் முன்னணியில் இருப்பதாகவும் மற்ற மாநிலங்கள் தமிழகத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம்.
வள்ளுவருக்கு பொருந்தாத சாயம் பூசி மறைக்க பார்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். சொந்தம் என்று சொல்ல சொந்தக்காரர்கள் இல்லை என்பதால் திருவள்ளுவரை தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார்கள் என பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் ஜூலை 24ஆம் தேதி புதுக்கோட்டையில் தொடக்கம். கந்தரவக்கோட்டை ஆலங்குடி தொகுதியில் தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகரில் சுற்றுப்பயணம் நிறைவு. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும். கருப்பு டி ஷர்ட் அணிந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்கின்ற பதாகை ஏந்தி விஜய் பங்கேற்பு. திமுக ஆட்சியில் போலீஸ் விசாரணையில் மொத்தம் 24 பேர் உயிரிழந்திருப்பதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. திருப்புவனம் அஜித்குமார் தாயிடம் கூறியதைப் போல் 24 பேர் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் இன்று தொடங்குகிறது சிபிஐ விசாரணை. விசாரணைக்காக மடப்புரம் கோவில் எதிரே உள்ள வணிக வளாகத்தில் 3 அறைகளை தயார் செய்துள்ள சிபிஐ. தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது பா வடிவில் வகுப்பறைகள். மாணவர்களின் கவன சிதறலை தடுக்கவும் கடைசி பெஞ்ச் முறையை மாற்றவும் நடவடிக்கை. இயக்குனர் ப ரஞ்சித்தின் வேட்டுவம் திரைப்பட படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழப்பு. ஸ்டண்ட் மாஸ்டர் விபத்தில் சிக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சென்னையில் ஹவாலா பண விவகாரத்தில் கடத்தப்பட்ட நபரை 2 மணி நேரத்தில் மீட்ட யானைக்கவுனி போலீசார். கடத்தலில் ஈடுபட்ட ஜிஎஸ்டி அதிகாரி, வங்கி ஊழியர் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை. சென்னை எம்ஆர்சி நகரில் நட்சத்திர ஹோட்டலில் கஞ்சா பார்ட்டியில் ஈடுபட்ட புது மாப்பிள்ளை உட்பட 10 பேர் கைது. திருமணமானதை கொண்டாட நண்பர்களுக்கு கஞ்சா பார்ட்டி வைத்தது விசாரணையில் அம்பலம். ஏமனில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் பினராயி விஜயன் மீண்டும் கடிதம். நாளை மறுநாள் மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் உடனடியாக தலையிட்டு காப்பாற்றுமாறு வேண்டுகோள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு. பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் நேபாளம், வங்கதேசம், மியான்மர் மக்கள் உள்ளதால் அதிர்ச்சி. சட்டவிரோத வழிகளில் ஆதார், ரேஷன் கார்டு பெற்றிருப்பதும் கண்டுபிடிப்பு. ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டத்தில் மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. 11 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். தமிழகத்தில் 16, 17ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.
நாளை நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று பூமிக்கு புறப்படுகிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. கலிபோர்னியா கடற்பகுதியில் விண்கலத்தை தரையிறக்க நாசா திட்டம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆக்சியம் 4 குழுவினருக்கு வழியனுப்பு விழா நடத்திய விண்வெளி வீரர்கள். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது உலகத்தில் சிறந்த நாடாக பாரதம் உள்ளது என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பெருமிதம். இங்கிலாந்தின் லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்து. நெதர்லாந்துக்கு புறப்பட்ட சில நொடிகளில் விபத்திற்குள்ளான நிலையில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். இந்தியாவின் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தனது கணவர் பருபுலி கஷ்யப்பை பிரிவதாக அறிவிப்பு. இருவரும் வெவ்வேறு பாதையில் பயணிக்க முடிவு செய்துள்ளதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு. மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு 193 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இங்கிலாந்து. 58 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறும் இந்தியா. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திய இந்திய ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர். பந்து வீச்சில் தனது சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்று என பெருமிதம். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் இத்தாலியைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் சின்னர். இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் அல்காரஸை வீழ்த்தி முதல் முறையாக விம்பிள்டன் பட்டத்தை வென்ற அசத்தல்.